வெட்டிங் எனும் திருமணம். Vanakkam and welcome to Libara Plays Wedding Enum Thirumanam Season 2, powered by Palm Beach Restaurant, co-presented by Nakshatra Hall and Om Creatives. எங்களுடைய ஐபிசி தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் இனிய தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஓகே, வெட்டிங் எனும் திருமணம் சீசன் 2க்கு நாங்கள் வந்துட்டோம். உங்களுக்கே தெரியும், சீசன் 1 வந்து நாங்கள் போன வருஷம் தீபாவளி அன்னைக்கு லான்ச் பண்ணினாங்க. அண்ட் இப்போ சீசன் 2 வந்து தைப்பொங்கல் அன்னைக்கு லான்ச் பண்ணுறோம். உண்மையிலேயே சந்தோஷமாக இருக்குது. சீசன் 1க்கு நீங்கள் கொடுத்த லவ், சப்போர்ட், ஆதரவு இது எல்லாத்துக்குமே தேங்க்யூ ஸோ மச். நாங்கள் இதை பிளான் பண்ணும்போது இந்த அளவுக்கு வந்து இந்த ஷோவை வந்து நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவீங்க, வரவேற்பீங்க அப்படின்னு சொல்லி நினச்சி கூட பார்க்கல. நீங்கள் அனுப்பின மெசேஜஸ், இமெயில்ஸ் அது எல்லாத்துக்குமே இன்னும் ஒரு பெரிய பெரிய நன்றிகள். அந்த ஃபீட்பேக் வந்து எங்களுக்கு இன்னும் அடுத்த சீசன் இன்னும் பெட்டராக செய்யணும், அதை விட இன்னும் வந்து சிறப்பாக செய்யணும் அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டு சீசன் 2க்கு புதுசாக செட்டெல்லாம் போட்டு நீங்கள் பார்த்தாலே தெரியும், இந்த ஃபுல் ஆஃப் கிளாஸஸ், அதுக்குள்ளே ரோசஸ், அந்த மாதிரி நிறைய விஷயத்த வந்து நாங்கள் பிளான் பண்ணி இந்த சீசன் 2வை லான்ச் பண்ணியிருக்கிறோம். உங்களுக்கு இந்த புது செட், நியூ செட் உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஐ ஆம் சூப்பர் எக்ஸைட்டட். ஒரு நியூ எனர்ஜி வந்திருக்குது, ஒரு புத்துணர்ச்சி வந்திருக்குது. சீசன் 2ல நாங்கள் வந்து வித்தியாசமான கெஸ்ட் அண்ட் வித்தியாசமான எலிமெண்ட்ஸ் அண்ட் வித்தியாசமான கேம்ஸ் அண்ட் நிறைய இந்த மாதிரி பிளான்ஸ் இருக்குது. நான் எல்லாத்தையுமே வந்து இப்போ சொல்லிட்டேன்னா உங்களுக்கு வந்து சர்ப்ரைஸ் வந்து போயிடும். உங்களை எல்லாருக்குமே தெரியும், நாங்கள் வந்து ஒரு சீசனை லான்ச் பண்ணும்போது அது ஒரு பண்டிகையில் தான் லான்ச் பண்ணுவோம். அந்த தலை பண்டிகையை கொண்டாடுற கப்பலை வச்சு தான் நாங்கள் லான்ச் பண்ணுறது வழக்கம். ஸோ அதே மாதிரி இன்றைக்கு தைப்பொங்கல். எஸ், யூர் ரைட். இன்றைக்கும் நாங்கள் தைப்பொங்கலை கொண்டாடுற ஒரு பியூட்டிஃபுல்லான கப்பலை கூப்பிட்டு தான் நாங்கள் கதைக்க போகிறோம். இந்த அதிர்ஷ்டசாலியான கப்பல் வந்து யாரு அப்படின்னு சொல்லி இப்போ பார்க்கலாம். சீசன் 2 ஆஃப் வெட்டிங் எனும் திருமணம் ஷோக்கு வரப்போகிற கப்பல் ஸ்பெஷலான கப்பல் அப்படின்னு தான் சொல்லுவேன். இந்த ஷோக்காகவே அவங்க சுவிட்சர்லாண்ட்லேருந்து வந்திருக்கிறாங்க. ஸோ உண்மையிலேயே எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. அவங்கள கூப்பிட்டு அவங்களுடைய கல்யாண வாழ்க்கை வந்து எப்படி போயிட்டுருக்கு அண்ட் அவங்களுடைய காதல் வாழ்க்கை வந்து எப்படி இருந்தது, இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை வந்து நாங்கள் பேச போகிறோம். He is a very successful business entrepreneur and also a stunning dancer. And she is a very talented makeup artist and also a fashion blogger. And அவங்களும் வந்து டான்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த பியூட்டிஃபுல்லான லவ் பேர்ட்ஸ் இப்போ வந்து திருமண பந்தத்தில் இணைஞ்சிருக்கிறாங்க. அவங்கள தான் நாங்கள் வந்து இன்றைக்கி கூப்பிட்டு பேச போகிறோம். ஸோ தைப்பொங்கல் அன்றைக்கி எங்களுடைய முதலாவது எபிசோட் ஆஃப் வெட்டிங் எனும் திருமணம் சீசன் 2வை மங்களகரமாக ஆரம்பித்து வைக்க போகிற அந்த தலை பொங்கலை கொண்டாடுற பியூட்டிஃபுல்லான கப்பல் Prasanna and Diva. I'm very, very happy to welcome them to our brand new episode of Wedding Enum Thirumanam Season 2, Pras and Diva.
ஹலோ, வெல்கம் டு தி ஷோ. நன்றி. தை திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி தைப்பொங்கல் உங்களுக்கும். அண்ட் இது உங்களுடைய தல தைப்பொங்கல் அப்படிதானே? இப்பதான் ரீசெண்டா கல்யாணம் ஆயிருக்கு, புதுமான தம்பதிகள். ஸோ இந்த தல தைப்பொங்கலை எங்களோட சேர்ந்து நீங்க செலிப்ரேட் பண்றது எங்களுக்கு உண்மையிலேயே சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ வெரி மச். ஸோ இந்த தைப்பொங்கல் வந்து எல்லாருக்கும் தெரியும், நல்ல ஸ்வீட்டா இனிப்பா இருக்கும். ஸோ அதே மாதிரி எனக்கு இந்த இன்டர்வியூவும் நல்ல ஸ்வீட்டா இனிப்பா இருக்கும்ன்றதுல எந்த டவுட்டுமே இல்லை. பிகாஸ் நீங்க ரெண்டு பேரும் பார்க்கறதுக்கே அப்படியே ரெண்டு குலாப் ஜாம் மாதிரி இருக்கிறீங்க, அவ்வளோ பிரிட்டியா இருக்கிறீங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு உங்கள்கிட்ட கேட்கணும், நீங்க வந்து நோர்வே, நீங்க வந்து சுவிட்சர்லாந்து. ஸோ இந்த நோர்வேக்கும் சுவிட்சர்லாந்துக்கும் எப்படி இந்த காதல் பயணம் எப்படி ஸ்டார்ட் ஆனது அதை சொல்லுங்க. நீங்களே சொல்லுங்க. நாங்கள் ஒரு டான்ஸ் காம்படிஷனுக்கு போய் கொண்டிருந்தாங்க டென்மார்க்கில் ஒரு ஃப்ரெண்டோட. ஸோ நீங்கள் ரெண்டு பேரும் டான்ஸஸ்? யா. ஓகே. அப்போ நான் அதுக்கு போது நான் ஒரு இன்டர்நெட்டில் பிக்சர் ஒன்று ஃப்ரெண்ட் ஒன்று எடுத்தவர். அப்போ அதை எனக்கு காட்டினேன், இது தன் ஃப்ரெண்ட் அண்டு. அப்போ ஆக்சுவலி எனக்கு ஃபோட்டோவில் வடிவாக பிடிச்சிருந்தது அவள். அப்போ ஃப்ரெண்டுக்கு நான் அவருக்கு மீட் பண்ணலாமாண்டு. ஸோ அவர் சொன்னார், பிரச்சனை இல்லை, அவள் சுவிஸில் இருக்கிறாண்டு அவர் எனக்கு அப்போக்கோ சும்மா போய் சொல்லியிருந்தார். ஸோ அவள் உண்மையிலே நோர்வேயில் தான் இருந்திருக்கிறா. அப்புறம் நாங்கள் டென்மார்க்கில் ஒரு ப்ரோக்ராம் போய்க்க அப்போக்கு தான் அவள் காணான். அப்புறம் சொன்னான், உங்களை ஏற்கனவே காண்டிருக்கிறேன், உங்களுக்கு தெரியுமாண்டு. அப்போக்கு சொன்ன அர்ச்சனா பேரண்டு. ஓகே, அப்போ பார்த்த உடனே உங்களுக்கு பிடிச்சிட்டது? யா. ஓகே, அந்த ஃபோட்டோவிலேயே நீங்கள் ஃப்ளட் ஆயிட்டீங்க அப்படின்னு சொல்லலாம். அதில் எந்த டவுட்டுமே இல்லை. இப்போ பார்க்குறவங்களுக்கு தெரியும், இவ்வளோ அழகா தங்க சிலை மாதிரி இருக்கிறவங்கள யாருக்கு தான் பிடிக்காது. சரி, ஓகே, சொல்லுங்க. பிறகு அவள் சொன்னா, நாங்கள் சும்மா ஏதாவது சொல்கிறேன்ட்டு. அப்போ நான் சொன்னேன், நோ, அவங்கள பார்த்துருக்குறேன். அவன் எம்எஸ்என் அப்போக்க கொஞ்சம் பாப்புலர் இருந்தது. ஸோ அவன் அட்ரஸை தர சொல்லி இப்போ நான் சுவிஸ் போன பிறகு திருப்பி அனுப்புகிறேன்ட்டு. அப்புறம் ஒரு மாதிரி அட்ரஸை கிடச்சி அப்புறம் சுவிஸ்க்கு திருப்பி வந்தவரை அவளுக்கு அந்த ஃபோட்டோ அனுப்பினது. அப்புறம் சொன்னேன், ஓய்யா அது தான் நினைக்கல. அது ஒரு குரூப் ஃபோட்டோவில் என்னையை மட்டும் கட் பண்ணி அவருக்கு அனுப்பியிருக்கணும். ஓ, குரூப் ஃபோட்டோவில் உங்களை மட்டும் கட் பண்ணி, ஏன் அந்த ஒரு சதி வேலையை? சரி, அதுக்கு பிறகு நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக கயக்க தொடங்கினாங்க. அப்புறம் இருந்துட்டு மீட் பண்ணாங்க. ஸோ அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப். ஸோ திவா, நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு அவரை பார்த்தோன்னே பிடிச்சிருச்சா? ஆக்சுவலி இவர் முதல் பார்க்க இவர் ஒரு பிரேக் டான்ஸர். ஸோ போடுறது பேக்கி ஜீன்ஸ், பெரிய டிஷர்ட், அவரை விட பெருசாக இருக்கும். ஸோ எனக்கு பார்க்க நான் இது ஒரு கேங்ஸ்டர் மாதிரி இருக்கிறது தான் யோசிச்சேன். இந்த கொஞ்சம் கொஞ்சமாக பழைய தான் எனக்கு விளங்கினது, ஆளுக்கும் உடுப்புக்கும் கொஞ்சம் சம்மந்தம் இல்லைன்னு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆளை மாற்றிருக்குது. அந்த ஆள் சின்ன சைஸ், ஆனால் போடுறது அவரை விட பெரிய சைஸ். ஆனால் சுவிஸ்ல நான் பார்த்துருக்கேன், எப்போவுமே வந்து கொஞ்சம் அவங்களுடைய ஃபேஷன் சென்ஸ் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கு. ஆனா ஓகே, பாருங்க, உங்களை பார்த்து அவங்க கேங்ஸ்டர் நினைச்சு. ஓகே, இப்போ அதுக்கு பிறகு அவரோட பழைய பார்த்ததுக்கு பிறகு எப்படி? பழைய பார்த்த பிறகு அவர் வித்தியாசமாக தான் இருந்தவர். ஓகே. ஸோ முதல் 3 வருஷம் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்தாங்க. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட். நான் கேட்ட கேள்விக்கு இன்னும் நீங்கள் பதிலே சொல்லலை. அவரை பார்த்த உடனே உங்களுக்கு லவ் வந்ததா வரலையா? லவ் வந்தேன்னு சொல்லல, பட் பிடிச்சிருந்தது. ஆனால் பழைய தான் இப்போ. ஓகே, அப்போ அந்த கேங்ஸ்டரை பிடிச்சிருந்தது, அந்த பேபி மாதிரி இருக்கிற அப்பாவையே உங்களுக்கு லவ் பண்ண வேண்டி வந்திருக்குது. ஓகே, வெரி குட். சரி, இப்போ இந்த லவ் ஸ்டோரியில் எனக்கு தெரியும், நார்மலாக வந்து எப்போவுமே நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். வீட்டில் வந்து பெர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க, ஓகே சொல்ல மாட்டாங்க, அப்படிலாம் நான் நிறைய ஸ்டோரிஸ் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் உங்களோட ஸ்டோரியில் மட்டும் அப்படி எதுவுமே நடக்கலை அப்படின்ட்டு ஒரு நம்ப தகுந்த வட்டாரத்துலேருந்து எனக்கு தகவல் வந்தது. ஸோ அந்த இன்சிடெண்ட்டை எங்களுடைய நேயர்களுக்கும் நீங்கள் சொல்லணும். பிகாஸ் ஐ நோ உங்களுக்கு தெரியும் அது எப்படி அந்த நியூஸை வந்து உங்களோட பேரண்ட்ஸுக்கு சொன்னீங்க. ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். முதலே நாங்கள் 3 வருஷம் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்தாங்க. அப்போ எங்களோட அம்மா அப்பாவுக்கு எல்லாருக்கும் தெரியுமே, வேறு வீட்டு அக்காண்ட ஃபங்க்ஷன் எல்லாத்துக்கும் வருவார். ஸோ ஒரு நாள் நாங்கள் டியூப்பில் இருக்கேக்கு தான் நான் சொன்னேன், அம்மா ஃபோன் அடிச்சவா. அப்போ நான் சொன்னேன், இப்போ அம்மாட்ட சொல்லவாண்டு. அப்போ இவர் உண்மையாக நினச்சா நான் ஜோக் பண்ணுறேன், நான் சொல்ல மாட்டேன்னு தான் நினச்சேன். அப்போ நான் சொன்னேன், ஓகே சொல்லியாண்டு. அப்போ நான் சொன்னேன், அப்போ அம்மா அடிக்க. அப்போ நான் சொன்னேன், பிரச்சனை தெரியும் தானே, அவர் என்ன கல்யாணம் பண்ண ஆசைப்படுறாருண்டு. ஜஸ்ட் லைக் தட் சொல்லிட்டீங்க, பயமே இல்லை. ஓகே. அப்போ அம்மா சொன்னா, அப்படியா, அப்போ என் அம்மா அப்பா வீட்டை வேற சொல்லு, பேந்து பேசுவோம். அவ்வளவுதான். படத்துல கிளைமேக்ஸ்ல இந்த சுவாரஸ்யம் இல்லாம அப்படியே ஃப்ளாட்டா போகுது. ஓகே. ஸோ அதுக்கு பிறகு நாங்கள் சுவிஸுக்கு போனாங்க ஃபேமிலியாக. அப்படியே எல்லாமே ஒத்து போச்சு. ஸோ அப்படியே ஓகே ஆச்சு.
ஓகே ஆயிடுச்சு. ச்சே, அந்த எப்பவுமே சொல்லுவாங்க தானே, அந்த லவ்வுக்காக ஃபைட் பண்ணி அந்த லவ்ல வின் பண்றதுல ஒரு தனி கிக்கே இருந்திருக்கு. பட் உங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருந்திருக்குது. ஏன்னா ஏற்கனவே உங்க 2 பேரையும் வீட்டுல நான் நினைக்கிறேன் ஆல்ரெடி தெரியுமன்றதுனால தானோ என்னமோ அப்படி நடந்திருக்கு. அவங்களே யோசிச்சிருப்பாங்க போல, சே இவன் ஃப்ரெண்டா இருக்கிறான், இவனே மருமகளா வந்தா எங்களுக்கு நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிச்சிருக்காங்க. நீங்க சொன்ன உடனே ஓகே தூக்குடா மாப்பிள்ளையா அப்படின்னு தூக்கியாச்சு. சரி ஓகே. ஸோ சொல்லுங்க, இப்போ உங்களோட கல்யாணம் இப்போ ரீசெண்டாக தான் நடந்தது. ஸோ அந்த கல்யாண ப்ராசஸ் அதில் நீங்கள் இப்போ மறக்கவே முடியாது அப்படியான நிறைய விஷயங்கள் இருக்கும் கல்யாணத்தில். ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். மறக்க முடியாதுன்னா கல்யாண நாள்னு நான் 45 நிமிஷம் தான் ஸ்லீப் பண்ணது. 2 மணிக்கு தான் வீட்டை வந்தேன். 2:45 எழுப்பினான். காரை எடுத்துக்கொண்டு போனான். துஷி தான் எனக்கு ஹெல்ப் பண்ணுவான் மேக்கப்போட. அங்கே போக ரிவர்ஸ் கியர் வேலை செய்யலை. நான் அப்படியே ஸ்ட்ரைட்டாகவே போய் கொண்டு வந்தேன். எங்கேயாவது நிப்பாட்டினா ரிவர்ஸே போடலாது. இப்போ பெட்ரோலும் முடிஞ்சுது. கல்யாணத்துக்கு முதல் நாள் கல்யாண நாள் அண்டு விடிய 3 மணிக்கு. ஓ நான் பெட்ரோலும் இல்லை, எனக்கு பாதையும் பெருசாக தெரியாது. என் ஸ்விஸில் நான் இருந்து ஹாலிடேக்கு தான் போயிருக்கேன். ஒரு நாள் அங்கே அப்படியே நிரந்தரமாக இருந்ததில்லை. அப்படின்னா யோசிச்சேன். ஏர்போர்ட்டுக்கு இல்லை, ஹோட்டலில் நின்றுவா. அப்போ ஹோட்டலில் போய் அவள் கூப்பிட வந்தான். நாங்கள் நின்ற வீட்டுக்கு. ஏற்கனவே எனக்கு நித்திர வரையில 45 நிமிஷம் தான் படுத்தது. அப்போ நான் ஓகே வீட்டை நிற்கிறத விட அப்படியே போய் கூட்டிகிட்டு வருவோம்ண்டு. நல்ல ஆளும் உங்களுக்கு தானே நித்திர வரல, காருக்கு என்ன பிரச்சனை? காருக்கு தந்து விட்ட கார் ஒரு பழைய கார். இவே புது கார் வச்சுக்கொண்டு எங்களுக்கு பழைய கார் தந்துட்டான். ஓகே. ஸோ அதுதான் உங்களுக்கு மறக்க முடியாத இன்சிடென்ட். நார்மலாக கல்யாண எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்க அப்படின்னா நான் வந்து இப்படி பண்ணேன் அப்படி பண்ணேன் அந்த மாதிரி சாரி ஷாப்பிங் பண்ணேன் அப்படின்ற மாதிரி விஷயங்களை தான் ஷேர் பண்ணுவாங்க. பட் நீங்கள் தான் வித்தியாசமாக முதல் கல்யாண பொண்ணுன்னு நினைக்கிறேன். கல்யாண மண்டைக்கு இந்த காருக்கு ரிவர்ஸ் கியரே வேலை செய்யலாம் அப்படின்னு சொன்னது வெரி இன்ட்ரெஸ்டிங். ஸோ உங்களுடைய லவ் லைஃப் வந்து எவ்வளோ வருஷம், எவ்வளோ காலமாக நீங்கள் லவ் பண்ணீங்க? 2009 இருந்தேன்னா 7 வருஷம். 7 வருஷம் லவ். ஸோ 7 வருஷம் லவ் வந்து இப்பொழுது இனிதாக ஒரு கல்யாண பந்தத்தில் இணைஞ்சிருக்கு. ஸோ நீங்கள் லவர்ஸாக இருந்ததுக்கும் இப்போ வந்து மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் கல்யாண தம்பதிகளாக இருக்கிறீங்க. ஸோ ஏதாவது டிஃப்ரென்ஸ் ஃபீல் பண்ணுறீங்களா? இல்லை அதே மாதிரி தான் இருக்கா லைஃப் ஸ்டைல்? கட்டாயம் மாறிட்டு தான். ஓகே. என்ன மாதிரி எந்த வகையில் மாறி இருக்கு? நான் இருந்தது நோர்வே, இவர் இருந்தது சுவிட்சர்லாந்து. ஸோ நான் கூடுதலாக அம்மா அப்பாவோட தான் இருந்தது. இப்போ இவன் ஃபேமிலியோடு இருக்கிறேன். ப்ளஸ் நான் இருந்தது எல்லாருமே வீட்டில் பொம்பளையால். ஆனால் இங்கே இருக்கிறது நான் மட்டும்தான் பொம்பளை. ஸோ அது சரியான எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட். ஓகே ஓகே. ஸோ இப்போ வந்து நீங்கள் நோர்வேலேருந்து ஸ்விஸ்ஸுக்கு வந்திருக்கிறீங்க. ஸோ அதாவது உங்களோட பிறந்த வீட்டிலேருந்து புகுந்த வீட்டுக்கு வந்திருக்கிறீங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய ஃபேமிலியை வந்து மிஸ் பண்ணுவீங்க இல்லையா? அது வந்து ஒரு பெரிய ஒரு சேஞ்சாக இருக்கும் உங்களுக்கு. கரெக்டாக. நான் ஃபர்ஸ்ட் டே ஸ்விஸ்ஸுக்கு ஆஃபீஸியலாக மூவ் பண்ணிக்கே நான் ஃப்ளைட்டில் அழுது கொண்டு தான் வந்தேன். நான் ஆனால் ஒரு பாடி பக்கத்தில் நித்திர கொண்டு இருந்தது. நான் அழுது கொண்டு இருக்கேன். கட்டுன பொண்டாட்டி கதறி கதறி ஃப்ளைட்டில் வந்து அழுது கொண்டு இருந்திருக்காங்க. நீங்கள் பப்பர பேண்ட் நித்திர கொண்டீங்களா? என்ன பிரைஸ்? டயர்டாக இருந்தோம், அதான் ஸ்லீப் ஆகிட்டேன். நான் வந்து தலை பொங்கலை கொண்டாடுற ஒரு நல்ல ஒரு என்ன சொல்றது அந்யோன்யமான கப்பலை கூட்டிட்டு வரலான்னு பார்த்தா, சரி ஓகே நீ அழுறத நான் நித்திர கொள்றேன் அப்படின்ட்டு. ஓகே சொல்லுங்க, ஜோக்ஸ் அபார்ட். பட் ஆனஸ்ட்லி ஐ திங்க் எவ்வளோ பேர் நீங்க வீட்டில், எத்தனை பிள்ளைகள்? 2 அக்கா இருக்கணும். ஓகே. ஸோ நீங்கள் ஒரு நாளும் வந்து அவங்கள விட்டு பிரிஞ்சு இருந்ததே இல்லையா? இல்லை, சின்ன வயசுலேருந்து நான் அவையலோடு தான் இருந்தேன். என் 2 அக்கா மாதிரியும் தான் ஸ்டடி பண்ணிக்க ஹாஸ்டலில் போய் படித்தவன். ஆனால் நான் ஒரு நாள் எஸ்கேப் ஆகிட்டு அழுது கொண்டு திருப்பி வந்துட்டேன். என்னால் முடியாதுன்ட்டு இப்போ இந்த எந்த சிட்டியிலேருந்து தான் படித்தேன் நான். ஸோ இதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் அம்மா அப்பாவை விட்டு வேறு ஒரு நாட்டுக்கு போய் அவையில எல்லாமே இருக்கிறது. ஸோ அவைகளுக்கும் கஷ்டமாக இருந்தது. முதல் மாதம் ஒவ்வொரு நாளும் அம்மா அடிப்பா எனக்கு, என்ன செய்கிற எப்படி இருக்கிறேன்னு கேப்பா. பாருங்க. பட் இவர் எப்படி நல்லா பார்த்துக்கொள்றாரு? அவங்களோட அப்பா அம்மா பார்த்துக்கொண்ட மாதிரியே ப்ரெஸ் வந்து சுவிட்சர்லாந்து நல்லா பார்த்துக்கொள்ளும். ஓ கட்டாயம். மாமா நல்லா பார்ப்பாரு என்னைய. ஸோ நான் வரைக்கும் எனக்கு சமைக்க தெரியாது. ஸோ இப்போ தான் மாமாட்ட தான் சமைக்க பழகிறேன். ஓ அப்பா நல்லா சமைப்பாரா? நீங்கள் நல்லா சமைப்பீங்களா? இல்லை,
அதெல்லாம் ட்ரை பண்றதே இல்லை. அப்பா மட்டும்தான் சமையல். அவர் இருந்து கொண்டு தேத்தனி வேணும், சாப்பாடு கொண்டு மேசல வைக்கணும். நான் இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து உங்களோட இமேஜ் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சி வந்து கொண்டே இருக்கு. ஸோ அது ஒரு நில்லுக்கு போறதுக்கு முதல்ல தயவு செஞ்சு அதை காப்பாத்துங்க. நார்மலா நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் மருமகள் மாமியார் அந்த மாதிரி தான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் இது புதுசா இருக்கு உண்மையிலேயே. மாமனார் வந்து மருமகளுக்கு சமைச்சு கொடுக்கறது. இட்ஸ் வெரி ஸ்வீட், வெரி இன்ட்ரெஸ்டிங், வெரி நைஸ்.
to Libara Play வழங்கும் வெட்டிங் எனும் திருமணம் powered by Palm Beach Restaurant co-presented by Nakshatra Hall and Om Creatives. Okay, so press நீங்க சொல்லுங்க. ஒரு டான்சரா லவ் பண்ணி இந்த மாதிரி கேங்ஸ்டர் வேஷம் எல்லாம் போட்டு அது ஒரு விளையாடி தெரிஞ்ச பருவம் அதெல்லாம் போய் இப்போ வந்து ஒரு ஃபேமிலி, யூ ஹாவ் அ பியூட்டிஃபுல் வைஃப், ஸோ நிறைய பொறுப்புகள் இருக்கும், நிறைய லைஃப் பிளான்ஸ், ஃபியூச்சர் பிளான்ஸ் அதெல்லாமே இருக்கும். நீங்கள் என்ன செய்கிறீங்க ஃபுல் டைமாக சுவிஸில்? உங்களுடைய ஜாப்பை பற்றி சொல்லுங்கள். என் ஜாப் வந்து இப்போ நான் ஓன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். ஓகே. ரியல் எஸ்டேட்டில், ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது, ஓகே, அந்த பொறுப்பில் போய் கொண்டிருக்கிறேன். ஓகே. அப்போ இப்போ டியூகே பாய்ஸ் டான்ஸ் அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஆக்சுவலி இப்போ எனக்கு பெருசாக டைம் இல்லை, பிகாஸ் நாங்கள் எடுத்திருக்கிற கொஞ்சம் பெரிய ப்ராஜெக்ட் இருந்தபடியா ஓகே டான்ஸ் அதில் கொஞ்சம் டைம் இல்லாதபடியா ஃபுல் டைமாக அதில் இருக்கீங்க. ஓகே, பார்த்தீங்களா அந்த வைஃப் வந்த உடனே அந்த பொறுப்பு, அந்த புருஷ லட்சணம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் ப்ரெஸ்ஸுக்கு இப்போவே வந்துட்டு. பட் ஒரு விஷயம் நான் நோட் பண்ணான், நோர்வேலேருந்து வந்திருக்கிறீங்க நீங்கள், உங்களோட தமிழும் சரி, நீங்கள் சுவிஸில் இருக்கிறீங்க, உங்களோட தமிழும் சரி. ஸோ தமிழ் எப்படி, எத்தனை வயசில் நீங்கள் வந்து ஸ்ரீலங்காவில இருந்து தான் வந்திருப்பீங்க, ரைட்? ஸோ ஸ்ரீலங்காவில் நீங்கள் எத்தனை வயசில் நீங்கள் வந்தீங்க, அந்த ஸ்டோரி சொல்லுங்கள். தமிழ் எப்படி இவ்வளவு ஃப்ளூவெண்ட்டாக கதைக்கிறீங்க? நான் ஸ்ரீலங்காவில் தான் பிறந்தேன். ஓகே. தவசிகுளம் என்ற இடத்துல வவுனியாவில் தான் ஃபுல் லைஃபும் இருந்தது. ஓகே. நான் நோர்வேக்கு வரைக்கும் 7 வயசு எனக்கு. ஓகே, 7 வயசுலயே நோர்வேக்கு வந்துட்டீங்க. யா. ஓகே. பட் அந்த தமிழ் வந்து அந்த டச் இன்னுமே போகாம இருக்கு. அப்பா தமிழ் மாஸ்டர். ஓகே, புலிக்கு பிறந்தது எப்படி பூனை ஆகும்? ஓகே, இப்பதான் எனக்கு தெரியுது. ஓகே, சொல்லுங்க. ஸோ தமிழ் ஸ்கூலுக்கு 5ஆம் கிளாஸ் மட்டும் போனான். எந்த அப்பா சொன்னேன், நீ வீட்டை நில்லு, நானே சொல்லித்தரேன். எதுக்கு சும்மா எக்ஸ்ட்ராவா காசு ஸ்பெண்ட் பண்ணிட்டு? வீட்டை எல்லாரோடையுமே தமிழ் தான் கதைக்கிறது. ஸோ தமிழ் தான் நான் கூட கதைக்கிறது. ஓகே. ஸோ நீங்க நோர்வேஜியன், நோர்வேல பேசுறது நோர்வேஜியன் தானே? நோர்வேஜியன் ஃப்ளூவெண்டா கதைப்பீங்க? ஓ. ஓகே. ஸோ நோர்வேஜியன் லாங்குவேஜ்ல வந்து எப்படி இருக்கீங்கன்னு கேட்கறதுக்கு என்ன சொல்றது? புடங்கோட. வடகொடையா? புடங்கோட. வடெல்லாம் வைப்பாங்க, வடை பாயாசம், வடகொடை கிட்டத்தட்ட. சரி. ஸோ ஸ்விஸ்ல வந்து எந்த அளவுக்கு இந்த மாதிரி தமிழ் ஸ்கூல்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்குதா நிறைய? ஸ்விஸ்ல கணக்கு ஸ்கூல்ஸில் இருக்குது. மற்றது பேரண்ட்ஸும் பொறுப்பா அவன் பிள்ளைகள தமிழ் ஸ்கூலுக்கு அனுப்புறவ அவங்களோட தாய்ப்பாசை கண்டிப்பாக கை கொண்டு வந்து. ஓகே, இப்போ என்ன சொல்ல வரீங்க? நீங்க தமிழ் ஸ்கூலுக்கு நீங்க கட்டாயம் நீங்க பொறுப்பா ஒரு கிளாஸ்னே மிஸ் பண்ணாம நீங்க போயிருக்கீங்கன்னு சொல்ல வரீங்களா? அப்படி சொல்லல, ஒரு 5ஆம் வகுப்பு மட்டும் போனான். அதுக்கு பிறகு எனக்கு பெருசா பிடிக்கல, ஸோ அப்போ கட் பண்ணிட்டேன். முதல் நான் அவர் மீட் பண்ணிருக்கேன், அவர் கொஞ்சம் அப்படி இப்படித்தான் கழிச்சுவார் தமிழ். ஓ, அப்ப தமிழ் டீச்சர் நீங்க டீச்சர் அம்மா தானா? 5ஆவதுலயே கிளாஸை கட் பண்ணிட்டு வந்திருக்கிறேன். அங்க பாருங்க, அங்க ஒரு பிள்ளை 5ஆவதுல கிளாஸை கட் பண்ணிட்டு வீட்டுல வந்து தமிழ் படிச்சிருக்குது. நீங்க 5ஆவதுல கிளாஸை கட் பண்ணிட்டு டான்ஸ் ஸ்கூலுக்கு போயிருக்கிறேன்னு நினைக்கிறேன். ஓகே திவா, நீங்க சொல்லுங்க, பிராசிட்ட உங்களுக்கு பிடிச்ச ஒரு பெஸ்ட் குவாலிட்டி அப்படின்னா என்ன? நல்ல பொறுப்பு இருக்கு. ஓகே, அது எனக்கு நல்லா பிடிக்கும். உங்களுக்கு தீவாட்ட பிடிச்ச பெஸ்ட் குவாலிட்டி என்னென்ன? அவ நல்ல வடிவா ஃபேமிலியா கேர் பண்ணுவா. ஓகே, அதுதான். உங்களுக்கு அவர்கிட்ட பிடிக்காத ஒரு annoying thing, oh my god I hate this about him, இத மட்டும் மாத்தினாரண்டா உண்மையிலே நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ற ஒரு விஷயம்? ஏதோ ஒன்று வந்துச்சு அப்படின்னு யோசிக்கிறாங்க. எதுவுமே இல்லையா? எல்லாமே அவங்களுக்கு அவர் மாத்தவே தேவையில்ல, மாறவே தேவையில்ல, அப்படியே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நெடுகளும் லேட்டா தான் வருவார். எப்ப சொன்னாலும் ப்ளீஸ் டைமுக்கு வர சொல்லி சோஃபா நல்லா படுத்து கிடந்துட்டு கடைசி நாங்க எல்லாரும் வெளிக்கிட்ட பிறகு கடைசி 5 நிமிஷத்துல போய் 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணோம். நாங்க நின்று அவருக்கு வெயிட் பண்ணணும். ஏன் இப்படி பண்றீங்க? ஒரு பிசினஸ் மேனா இருக்கிற நீங்க பங்க்சுவாலிட்டில எவ்வளவு பக்காவா இருக்கணும், ஏன் இப்படி பண்றீங்க? பிகாஸ் எங்களோட தமிழாக்கில் ஆல்ரெடி எந்த நேரம் லேட், ஸோ நாங்கள் கரெக்டான டைமுக்கு வந்தால் ஓகே தானே? தமிழாக்கள் ஆல்ரெடி எப்பவும் லேட்டா? ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, இந்த ப்ரோக்ராமை பார்த்துட்டு இருக்கிற தமிழ் மக்கள் வந்து இப்ப கொந்தளிச்சு எழும்ப போறாங்க. அப்படி எல்லாம் கிடையவே கிடையாது. அவர் சும்மா வந்து அவர் பண்ற பிழைக்கு ஒரு சமுதாயத்தையே இழுக்கிறார். ஓகே, நீங்க சொல்லுங்க, இவங்கள்ட்ட உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயம், லைக் த மோஸ்ட் அனோயிங் திங், இதை மட்டும் மாத்தினாங்கன்னா கொஞ்சம் நல்ல அப்படின்னா என்ன? ரெடி பண்றதுக்கு இவ கிட்டத்தட்ட 1 to 2 hours டைம் பிடிக்கும். ஸோ அது அப்படி இல்லை,
ஓ அப்படி எனக்கு வந்து வெளிக்கிடைக்கு வந்து நான் ரிலாக்ஸிங்காக வெளிக்கிடணும். ஆனா இவருக்கு அப்படி இவர் ரஷ்ல தான் வெளிக்கிடணும். அது எனக்கு பிடிக்காது. நான் அதுக்கு தானே கேட்கிறேன் எத்தனை மணிக்கு ரெடியா இருக்கணும்னு. அவர் சொல்ல மாட்டார். என்ன சொன்னா நான் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் ஓகே 2 மணி தேவை நான் ரிலாக்ஸ் மெல்ல பாட்டு கேட்டு வெளிக்கிடுவேன். ஆனா அதான் அவருக்கு பிடிக்காது. என்ன 2 மணி தேவை எப்படி செய்யற கேட்பார். இவர் நான் நினைக்கிறேன் இந்த சந்தர்ப்பத்தை யூஸ் பண்ணி நம்மட மனசுல இருக்கிற எல்லா விஷயத்தையுமே சொல்ல அப்படின்னு நான் பிளான் பண்ணி வந்திருக்கிறேன். நான் தான் பிள்ளையா கொஸ்டினை கேட்டேன். ஒரு விஷயம் மட்டும் கேட்காம ஒரு 3-4 விஷயம் கேட்டிருந்தா இப்ப வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நார்மலா தைப்பொங்கல்னா நீங்க என்ன செய்வீங்க வீட்டுல? அம்மா தான் கூடுதலா நார்மலா பொங்கல் செய்யறது. ஓகே. ஸோ அவ்வளவுதான். பட் இனிமேல் நீங்க தானே பொங்கணும். இந்த வருஷம் தான் பழகணும். அதுவும் மாமனார்கிட்ட கேட்டு தான் பழகணும்னு நினைக்கிறேன். எப்படி அப்பா பொங்குவாங்களா நல்லா? ஓ யா. ஓகே. நல்லா நீங்க சாப்பிடுறது. ஓகே. வேற என்ன செய்வீங்க தைப்பொங்கல்ண்டா? உங்களுக்கு ஞாபகம் வர விஷயங்கள். புது ட்ரெஸ் ஏதாவது போடுவோம். ஓகே. மற்றது அப்பா பாக்கெட் மணி தருவார். ஓகே. யா. தைப்பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகிற படத்தை போய் பார்க்கலாம். யா ட்ரூ. யா. என்ன படம் வருதுன்னு பார்க்கணும். ஓகே. யார் உங்களோட ஃபேவரட் ஹீரோ? முந்தைய எனக்கு விஜய். ஆனா இப்ப பெருசா ஃபேவரட் என்ன ஒருத்தரும் இல்ல. உங்களோட ஃபேவரட் ஹீரோயின் இப்ப மாட்டுவீங்க பாருங்க நீங்க. ஹீரோயின் ஃபேவரட்னு சொல்லலாம் அது. ஓகே. உங்களுக்கு பக்கத்துலயே தான் ஹீரோயின் இருக்காங்க. இப்ப எப்படி உங்களுக்கு ஒரு ஃபேவரட் இருக்கு? அதுக்காக தான் நான் அந்த கேள்வியே கேட்டேன். ஓகே. ஸோ இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்குது இந்த தைப்பொங்கல் ஸ்பெஷல் எங்களுடைய சீசன் 2 உடைய முதல் எபிசோட்ல. ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லி யூ கீப் கெஸிங். நாங்க ஒரு சின்ன குட்டி பிரேக் எடுத்துட்டு வரோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது லிபாரா பிளே வழங்கும் வெட்டிங் எனும் திருமணம், பவர்ட் பை பாம் பீச் ரெஸ்டாரண்ட், கோ பிரசன்டட் பை நக்ஷத்ரா ஹோல் அண்ட் ஓம் கிரியேட்டிவ்ஸ்.